மாற்றத்தை தேடி ஓடிட்டுருக்க இந்த காலத்தில் ஒரு புத்தகம் ஒரு கதையை மட்டும் இல்லை, ஒரு காலத்தையே தனக்குள்ளே அடக்கி வச்சுருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? நான் முதல் முறையாக படித்த புத்தகம் பொன்னியின் செல்வன். இந்த கதை முதல்ல 1950லேருந்து 54 வரை கல்கி வார இதழில் தொடராக வந்துச்சு. அப்புறம் 1987 மறுபதிப்பான அந்த சேம் எடிஷன் தான் இப்போ என் கையில் இருக்குது. வார வாரம் அந்த சாப்டர்ஸை சேர்த்து வச்சு அதை பாதுகாத்து பைண்ட் பண்ணி ஒரு புத்தகமாக மாற்றணும்னா எவ்வளோ பேஷன்ஸ், எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணும். அப்படிப்பட்ட ஒரு ரீடர் தான் என் பாட்டி. அவங்க ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் நம்பர் பண்ணியிருந்தாங்க. அதில் பொன்னியின் செல்வனுக்கு 111 நம்பர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தப்போ அவங்க எவ்வளோ புத்தகங்கள் படிச்சிருப்பாங்கன்னு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ என்னோடய ரீடிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகாததுனால நிறைய புத்தகங்களை நாங்கள் லைப்ரரிக்கு கொடுத்துட்டோம். இப்போ நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ஒரு புத்தகத்தை மட்டும் நான் என்னோட கொண்டு வந்தேன். இந்த புத்தகத்தோட வாசனை வருஷங்கள் ஆனதால் வந்த டிஸ்கலரிங், பக்கங்களில் இருக்கிற பழைய ஆட்ஸ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கதையை மட்டும் இல்லை, ஒரு காலத்தையே எனக்கு காட்டுச்சு. இப்படி தான் என் வாசிப்பு பயணம் தொடங்கிச்சு. சரியான புத்தகம், மறக்க முடியாத அனுபவத்தோட.